பார்க்க போகிறது ஃபார்வர்ட் டிஃபரன்ஸ் டேபிள் அண்ட் பேக்வர்ட் டிஃபரன்ஸ் டேபிள் பற்றி தான். ரெண்டுத்துக்கும் ரொம்ப பெரிய வித்தியாசம்லாம் இல்லை. ஜென்ரல் டேபிள் தான் இது. நமக்கு வந்து எக்ஸ் வேல்யூஸ் ஒய் வேல்யூஸ் கொடுத்துருவாங்க. ஓகேவா? ஒய்யோடைய வேல்யூஸை நம்ம என்ட்ரிஸ் அப்படின்னு சொல்லுவோம். அண்ட் எக்ஸ் வேல்யூஸை வந்து ஆர்குமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ ஒய்யோடைய வேல்யூஸ் என்ட்ரிஸ்ன்னு சொல்கிறோம், எக்ஸோடைய ஆர்குமெண்ட்ஸ்னு சொல்கிறோம். ஓகேவா? ஃபார்வர்ட் டிஃபரன்ஸ் டேபிளில் வந்து இந்த டெல்டாவை வச்சு தான் நம்ம டினோட் பண்ணுறோம். ஓகேவா? இந்த மாதிரி தான் ஒரு டேபிள் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறோம். எக்ஸோடைய வேல்யூஸ் ஒய்யோடைய வேல்யூஸ். டெல்டா வந்து என்ன அப்படின்னா, இங்கே வந்து நம்ம சென்டரில் தான் எழுதணும். ஏன்னா இங்கே இன்டர்மீடியட் வேல்யூஸ் தான் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ சென்டரில் தான் எழுதணும். சென்டரில் எழுதுறது எப்படின்னா, இங்கே டெல்டா ஒய் நாட், அதாவது இந்த ஃபர்ஸ்ட் வேல்யூ தான் இங்கே வந்து மென்ஷன் பண்ணுறோம். ஒய் நாட்ன்றது y1 மைனஸ் ஒய் நாட், இந்த ரெண்டுத்தையும் சப்ராக்ட் பண்ணி இங்கே எழுதுறோம். இது ரெண்டும் சப்ராக்ட் பண்ணி இங்கே, இது ரெண்டும் சப்ராக்ட் பண்ணி இங்கே, அதே மாதிரி இங்கே கண்டினியூ. அடுத்து டெல் ஸ்கொயர்னா இந்த ரெண்டுத்தையும் சப்ராக்ட் பண்ணி இங்கே, இது ரெண்டும் இங்கே, இது ரெண்டும் இங்கே அப்படின்னு. திருப்பி டெல் கியூப்னா இதையும் சப்ராக்ட் பண்ணி இதையும் சப்ராக்ட் பண்ணி கடைசியாக டெல் பவர் 4 இங்கே ஒரே ஒரு என்ட்ரியில் முடியணும். அதாவது எப்படின்னா, இங்கே வந்து இப்படி கன்வெர்ஜ் ஆகணும், லைக் ஒரு வேல்யூவில் முடிகிற மாதிரி கன்வெர்ஜ் ஆகணும். ஸோ இங்கே எத்தனை வேல்யூஸ் கொடுத்துருக்காங்களோ, இங்கே வந்து டோட்டலாக வந்து 5 வேல்யூஸ் கொடுத்துருக்காங்க. அப்போ வந்து இங்கே டெல் பவர் 4 வரைக்கும் உங்களால் போட முடியும். ஓகேவா? அவங்க கொடுத்துருக்கிற வேல்யூஸ் -1. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த டேபிள் பார்த்தோம் அப்படின்னா, எக்ஸ் வேல்யூஸ் போட்டுட்டு ஒய் வேல்யூஸ் போடுறோம். ஃபஸ்ட்டு டெல்டா கண்டுபிடிக்கிறது 9 - 8 1, 14 - 9 5, 26 - 14 12, 34 - 26 8. அதே மாதிரி இங்கே 5 - 1 4, 12 - 5 7, 8 - 12 நான் -4, இந்த மைனஸ் சிம்பிள் பத்திரம், ஐ மீன் கேர்ஃபுல்லாக இருந்துக்கோங்க. 7 - 4 3, -4 -7, அப்போ -11, -11 - 3 -14. ஸோ இப்படி தான் முடியும். ஓகேவா? பேக்வர்ட் டிஃபரன்ஸ் டேபிள்னாலும் இதே மாதிரி தான் இருக்கும். அதாவது இந்த ரெண்டு டேர்ம் சப்ராக்ட் பண்ணி தான் இங்கே எழுதுவோம். ஓகேவா? ஆனால் இங்கே எழுதுறது என்னவா எழுதுறோம் அப்படின்னா, ஜென்ரலில் வந்து இந்த டேர்மாக தான் வந்து இங்கே போடுவோம். அதாவது கீழே இருக்கிற டேர்மை தான் போடுவோம். ஃபார்வர்டில் மேலே இருக்கிற டேர்மை போடுவோம், பேக்வர்டில் கீழே இருக்கிற டேர்மை போடுவோம். ஓகேவா? அண்ட் இங்கே யூஸ் பண்ணுற சிம்பிள் பேர் நெபுலா. இதுக்கு இன்னும் இதை வந்து டெல்லுன்ட்டு சொல்லுவாங்க, ஆனால் இதுக்கு பேர் நெபுலா. இதுலேயும் அதே தான். இங்கே எத்தனை என்ட்ரிஸ் இருக்குதோ அது -1, அதுதான் அத்தனை நெபுலாஸ் பவர்ஸ் இருக்கிற மாதிரி போட்டுக்கணும். ஸோ இதுவுமே அதே சம் தான். ஒரு தடவை நீங்கள் செக் பண்ணிங்கன்னா வந்துடும். ஓகே. ஸோ இன்டர்போலேஷன்ஸை பொறுத்த வரைக்கும் ரெண்டாக பிரிக்கிறாங்க. ஈக்குவல் இன்டர்வல்ஸ் வச்சிருக்கிறது, அன்ஈக்குவல் இன்டர்வல்ஸ் வச்சிருக்கிறது. ஈக்குவல் இன்டர்வல்ஸ் வச்சிருக்கிறதுல தான் வந்து நியூட்டன்ஸ் ஃபார்வர்ட் அண்ட் பேக்வர்ட் இருக்குது. இப்போ நம்ம பார்க்க போகிறது நியூட்டன்ஸ் ஃபார்வர்ட் அண்ட் பேக்வர்ட் இன்டர்போலேஷன் பற்றி தான். ஸோ நியூட்டன்ஸ், அதாவது கிரெகாரி நியூட்டன்ஸ் ஆர் நியூட்டன்ஸ் இன்டர்போலேஷன், இதுதான் வந்து இப்போ நம்ம பார்க்க போகிற டாபிக். ஸோ இங்கே வந்து எக்ஸோடைய வேல்யூஸ் வந்து ஈக்குவலாக ஸ்பேஸ் ஆகிருக்கும், அதாவது ஈக்குவல் இன்டர்வலோட இருக்கும். ஓகேவா? ஸோ இது எப்படி அப்படின்னா, இங்கே ஒரு ஃபார்முலாஸ் கொடுத்துருக்காங்க. நியூட்டன்ஸ் ஃபார்வர்டுக்கும் நியூட்டன்ஸ் பேக்வர்டுக்கும் ஃபார்முலா கொடுத்துருக்காங்க. ஓகே. ஸோ என்ன ஃபார்முலா? y of x is equal to y0. ஸ்டார்டிங்கே இங்கே என்ன, இங்கே ஃபஸ்ட்டு வேல்யூவில் தான் ஆரம்பிக்கணும் ஃபார்வர்டுக்கு. y0 ப்ளஸ் p இன்டூ டெல் y0, இதுதானே ஃபார்வர்ட் பயாஸ்க்கு. ஸோ டெல் y0 by 1 ஃபேக்டோரியல் ப்ளஸ் p இன்டூ p - 1. இந்த p உடைய வேல்யூ ஒன்று கம்மியாகிட்டே போகணும், இந்த ஃபேக்டோரியல் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகணும், அண்ட் இந்த பவருமே இன்க்ரீஸ் ஆகிட்டே போகணும். ஆனால் இங்கே டேர்ம் வந்து y0 தவிர வேறு எதுவும் மாறாது. இது இப்படியே போய்கிட்டே இருக்கும். ஓகேவா? ஸோ இங்கே எக்ஸுன்றது வந்து என்ன அப்படின்னா, x0 ப்ளஸ் p இன்டூ ஹெச். இங்கே ஹெச்ன்றது வந்து அந்த காமன் டிஃப்ரென்ஸ், இந்த ரெண்டுத்துக்கும் நடுவில் இருக்கிற அந்த காமன் டிஃப்ரென்ஸ். ஓகேவா? பீன்றது வந்து அது வந்து ஒரு நம்பர். இது எப்போ எஃபெக்டிவாக இருக்கும் அப்படின்னா 0 to 1 இருக்கும்போது தான் இது எஃபெக்டிவாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ரொம்ப எஃபெக்டிவாக கொஞ்சம் எக்ஸாக்டாக வர மாதிரி இருக்கும் அந்த ஆன்சர் வரும் அப்படின்னா, பி வந்து 0 வந்து 1 இருக்கும்போது. ஃபார்வர்ட் இன்டர்போலேஷன்னா 0 to 1 பாசிட்டிவில் இருக்கணும். ஓகேவா? அண்ட் எக்ஸ் வேல்யூஸ் வந்து நியரஸ்ட் டு x0, x0க்கு நியரஸ்ட்டாக தான் இருக்குது எக்ஸ் வேல்யூஸ். அடுத்தது நியூட்டன்ஸ் பேக்வர்ட் இன்டர்போலேஷன்லாம் இதை வந்து அப்படியே நீங்கள் கம்பேர் பண்ணி பார்க்கலாம். என்னன்னா, இங்கே வந்து yn இருக்கும் எல்லா டேர்முமே. பேக்வர்ட்னா லாஸ்ட் டேர்ம், இந்த லாஸ்ட் டேர்மை கன்சிடர் பண்ணுறோம். ஸோ yn இருக்கும். அண்ட் இங்கே வந்து p வந்து என்ன ஆகும் அப்படின்னா இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே இருக்கும். இந்த இடத்துல நம்ம டிக்ரீஸ் பண்ணிட்டு போட்டுருந்தோம், இங்கே இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே இருக்கும். மற்றபடி எல்லாமே சேம் தான். இங்கேயும் அதே தான். x is equal to xn, அதாவது இங்கே x0 இருக்கிறது, இங்கே xn மாறுது. ஓகேவா? ஸோ இங்கே வந்து லாஸ்ட் டேர்ம்ஸ்லேருந்து பார்க்கணும். பொதுவாக ஒரு என்ட்ரி ஒரு டேட்டா கொடுத்துருக்காங்க அப்படின்னா, அதில் ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து ஃபார்வர்ட் இதில் வரும், செகண்ட் ஹாஃப் வந்து பேக்வேர்டு இதில் வரும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இங்கே பேக்வேர்டில் எப்போ p எஃபெக்டிவாக இருக்கும் அப்படின்னா -1லேருந்து 0க்குள்ளே இருக்கும்போது தான் எஃபெக்டிவாக இருக்கும். ஸோ இது வந்து நெகட்டிவ் வேல்யூஸில் இருந்தால் தான் ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். ஓகேவா? ஓகே. நமக்கு கொஷின்ஸ் இந்த மாதிரி அப்ளிகேஷன் பேஸ்டாக தான் வரும். அப்ளிகேஷன் பேஸ்டுனா இந்த மாதிரி ஏதாவது ஜென்ரலாக ஒரு அப்ளிகேஷன் பேஸ்டாக கொடுத்துருவாங்க. இங்கே வந்து என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, இங்கே வந்து உங்களுக்கு டேட்டா கொடுத்துருவாங்க. அண்ட் அந்த டேட்டாலேருந்து நீங்கள் எந்த இதோடைய வேல்யூ கண்டுபிடிக்கணுன்றதை இங்கே கொடுத்துருவாங்க. இங்கே 1946 ஒரு வேல்யூ கொடுத்துருக்காங்க, 1976 ஒரு வேல்யூ கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து நீங்கள் 2 ஆன்சர்ஸ் கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். இது மட்டும் இல்லாமல் இந்த 2 வருஷத்துக்கும் நடுவில் நடந்த பாப்புலேஷன் இன்க்ரீஸையும் கேட்டிருக்காங்க. ஓகேவா? இப்போ நீங்கள் இதை தான் கண்டுபிடிக்கணும். ஸோ இதை கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு வந்து நமக்கு இந்த ரெண்டுத்துக்கான வேல்யூ என்னன்னு தெரிஞ்சாகணும். இது வந்து எக்ஸுக்கு பதிலாக நம்ம போட்டு ஒய்யோடைய வேல்யூ என்னவா வருதுன்றது நம்ம தெரிஞ்சுக்கிட்டாகணும் இல்லையா? இப்போ அதை தான் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம ஃபார்வர்ட்
ஃபார்வர்ட் டிஃபரன்ஸ்க்கான டேபிளை போடுறோம், கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறோம். ஓகேவா, ஃபார்வர்ட் டிஃபரன்ஸ் டேபிள் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறோம். அதில் அதோடைய வேல்யூஸ் எல்லாம் எடுத்துக்கிறோம். இதில் வந்து ஆக்சுவலாக என்னென்னா இங்கே மேலே இருக்கிறது எல்லாமே வந்து டெல் ஸ்கொயர், டெல் கியூப், டெல் பவர் 4, டெல் பவர் 5. இதே கீழே இருக்கிறது வந்து நெபுலா ஸ்கொயர், நெபுலா கியூப், நெபுலா பவர் 4, நெபுலா பவர் 5. ஓகேவா, ஸோ கீழே இருக்கிறதெல்லாம் நெபுலா, மேலே இருக்கிறதெல்லாம் டெல். ஏன்னா எந்த டேபிளையும் இதோடைய வேல்யூ மாறாது. ஸோ இப்போ ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இங்கே வந்து எக்ஸோடைய வேல்யூஸ் பார்த்தீங்கன்னா இதுக்கு காமன் டிஃபரன்ஸ் வந்து 10. 1941, 51, 61, 71, 81 அப்படின்ட்டு காமன் டிஃபரன்ஸ் 10 இருக்குது. ஸோ ஹெச்சோடைய வேல்யூ 10. இப்போ வந்து ஃபஸ்ட்டு நம்ம எக்ஸ் வந்து 1946ன்னு எடுத்துக்கிறோம். அப்போ 1946க்கு கிட்ட எந்த எக்ஸோடைய வேல்யூ இருக்குது அப்படின்னா 1941 இருக்குது. 1941 தான் 1946 கிட்ட இருக்குது. ஸோ அதனால் x0க்கு பதிலாக நம்ம 1941 போடணும், எக்ஸுக்கு பதிலாக நம்ம 1946 போடணும். இப்படி போட்டோம் அப்படின்னா பியோடைய வேல்யூவை நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஓகே, இப்போ பியோடைய வேல்யூ எங்கே இருக்குது? 0.5 இருக்குது. அதாவது 1லேருந்து 0.5 தப்பாக போடுறேன்னா சாரி 0லேருந்து 1க்குள்ளே தான் இருக்குது. அப்போ இது வந்து ஃபார்வர்ட் இன்டர்போலேஷன் ஃபார்முலா அப்ளை பண்ணுறோம். இங்கே வந்து எப்படி நம்ம வந்து டெல் பவர் எப்படி காட்டலாம் அப்படின்னா, இங்கே எத்தனாவது டெல் பவர் வரைக்கும் இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க. 5 வரைக்கும் இருக்குது. அப்போது இந்த ஃபார்முலாவில் டெல் பவர் 5ன்னு வர வரைக்கும் நம்ம வந்து இந்த டேர்ம்ஸை நம்ம எடுத்துக்கணும். ஓகேவா, ஸோ அதில் வந்து நம்ம வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணி பியோடைய வேல்யூவும் சரி. இங்கே வந்து கன்ஃபியூஸ் ஆகிடக்கூடாது. என்னன்னா இங்கே டெல் y0ன்னு கொடுத்துருக்காங்க, இங்கே வெறுமனே டெல் தான் கொடுத்துருக்காங்களே, கன்ஃபியூஸ் ஆகிடக்கூடாது. இங்கே டெல் அப்படின்னா என்ன அர்த்தம்னா டெல் y0, டெல் ஸ்கொயர் y0, டெல் கியூப் y0, டெல் பவர் 4 y0, டெல் பவர் 5 y0. அட் த சேம் டைம் இங்கே நெபுலா yn பேக்வேர்டுக்கு yn சொன்னேன் அந்த ஃபார்முலா படி. அப்போ நெபுலா yn, நெபுலா ஸ்கொயர் yn, நெபுலா கியூப் yn, நெபுலா பவர் 4 yn, நெபுலா பவர் 5 yn. ஓகேவா, ஸோ இதை வந்து மறந்துடக்கூடாது. இப்போ வந்து இந்த ஃபார்முலாவில் பிக்கு பதிலாக இந்த வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுவோம். டெல் y0க்கு பதிலாக இது, டெல் ஸ்கொயர் y0க்கு பதிலாக இந்த வேல்யூ, டெல் கியூப் y0க்கு பதிலாக இந்த 1, அப்புறம் டெல் பவர் 4 y0க்கு பதிலாக இந்த இது, டெல் பவர் 5க்கு பதிலாக -9. இதே மாதிரி வேல்யூஸ் எல்லாம் சப்ஸ்டியூட் பண்ணி நம்ம ஆன்சர் கண்டுபிடிச்சிக்கணும். அடுத்து என்ன இயர் கொடுத்துருந்தாங்கன்னா 1976 கொடுத்துருந்தாங்க. ஸோ 1976க்கு வந்து எங்கே இருக்குது அப்படின்னா செட்டோடைய லாஸ்ட்டில் தான் இருக்குது. 1971 இங்கே வந்துருது. ஸோ செட் லாஸ்ட்டில் இருக்கிறதுனால அதுக்கு நியரஸ்டான லாஸ்ட் வேல்யூ அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ நான் வந்து லாஸ்ட் வேல்யூன்றதுனால 1991 எடுத்துக்கிறேன். கரெக்ட் தானே? 1991 தானே? ஆமாம், 1991. இதை வச்சு போட்டேன்னா எனக்கு பியோடைய வேல்யூ -1.5ன்னு வரும். இதில் வந்து உங்களுக்கு டவுட் வரக்கூடாது, பியோடைய வேல்யூ -1லேருந்து 0க்குள்ளே தானே இருக்கணும்ட்டு. இதுக்குள்ளார இருந்தது பி அப்படின்னா அது வந்து ரொம்ப எஃபெக்டிவாக இருக்குன்னு தான் சொன்னாங்க. இதுக்கு வேல்யூ வராதுன்னு சொல்ல, இதுக்கு வேல்யூ உண்டு. ஓகேவா, என்னடா இங்கே இன்னொரு தடவை டேபிள் போட்டிருக்காளேன்னு பார்க்காதீங்க. இது வந்து ரெண்டுத்துக்கும் டிஃப்ரென்ஸ் வருதான்றதுக்காக செக் பண்ணி போட்டிருந்தேன். பட் ஆனால் டிஃப்ரென்ஸ் வரல. ஸோ ஒரு டேபிள் போட்டாலே போதும்னு சொல்லிட்டாங்க, பிரச்சனை கிடையாது. -1.5 ஃபைன். பியோடைய வேல்யூ தெரிஞ்சிச்சு. இப்போ வந்து நெபுலா வந்து என்னது, இங்கே கீழே உள்ளது தான் சொல்லியிருந்தேன். இது நெபுலா y0, இது நெபுலா ஸ்கொயர் y0, இது yn, இது yn, நெபுலா கியூப் yn, நெபுலா பவர் 4 yn, நெபுலா பவர் 5 yn அப்படின்னு சொல்லியிருந்தேன். அது எல்லாத்தையும் நம்ம வந்து பேக்வர்ட் இன்டர்போலேஷன் ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணி அதுக்கு ஒரு ஆன்சர் கொண்டு வந்துடுறோம். அடுத்து என்ன கொஸ்டின் கேட்டிருந்தாங்க? கொஸ்டினில் பாப்புலேஷன் இன்க்ரீஸ் கேட்டிருந்தாங்க 2 வருஷத்துக்கும். ஸோ அந்த 2 வருஷத்துக்கான பாப்புலேஷன் இன்க்ரீஸை கண்டுபிடிச்சிட்டு இப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட்டை போட்டு முடிச்சு விட்டுறணும். இதுதான் வந்து நியூட்டன்ஸ் இன்டர்போலேஷன்.